இங்க 10-12 கட்சி நிக்குது ஒரு பக்கம், இவங்களுக்கு அந்த ஓட்டு வரல, ஒரு சீட்டு வரல, 108 சீட் அடிக்கிறாரு. நான் தன்னந்தனி ஆளுன்னு 1 லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இல்லாதவங்க கூட இன்னைக்கு மந்திரி ஆயிட்டாங்க. காசே செலவு பண்ணாதவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை முதலமைச்சர், வரலாற்று சாதனை. இது தளபதி ஆட்சி, இது தளபதி மாடல். கைது பண்ணாங்க வச்சுங்க, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. மானங்கட்டவன்ல திருட்டு பசங்க, திருட்டு ரயில் ஏறி டிக்கெட் கூட வாங்காம ஓசி ரயில், திருட்டு ரயில்ல வந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரனா எப்படி மாறிச்சு? கலைஞர் கருணாநிதியுடைய குடும்ப சொத்தை எடுத்து நாட்டுடைமை ஆக்கினா தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த கடனை அடைச்சலாம். இனி தமிழ்நாட்டில் லஞ்சம், லாவண்யம், ஊழல் என்ற ஒரு பேச்சு கேடா இருக்கக்கூடாது. இனி தமிழ்நாடு கும்பலம் வீதிக்கு வந்துடுச்சுங்க. செந்தில் பாலாஜி கூட பிறந்த தம்பி தானங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு நடத்திருக்கிறாரு. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க டெலிபோன்ல ஆய்வு செய்யப்படும். ஆடியோ ரெக்கார்டு இருக்குது. போராட ரோட்டுக்கு பணம் கொடுத்துருக்கிறான் அந்த படுபாவி, அந்த ஏவா வேலு. ரோடே போடல. யாருங்க ஏவா வேலு? யாருங்க? திருவண்ணாமலையோ ஏவா வேலுடைய சொத்தா இருக்குது. எப்படிங்க வந்தது இந்த பணம்? இத்தனை காலேஜ் எப்படி வந்தது? எத்தனை படத்துக்கு கருணாநிதி கதாவாசனை அந்த படம் ஓடிச்சா? நான் 6 மாசம் பொறுமையா இருப்பேன். நீ சொல்லிட்டா நீ காமராஜர் ஆயிடுங்க. சொல்லு, நீ சொல்லி 6 மணி நேரம் உன்னால கொடுக்க முடியும். ஆனந்தன் கிட்ட என்னடா கத்துக்கணும்னா, முதல்ல ஆனந்தன் கிட்ட கத்துக்க வேண்டியது விசுவாசம். அவருடைய இயக்கம் அத்தனையும் தளபதி தளபதி தளபதி, விஜய் 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 தளபதி. இதுதான் ஆனந்தன். மக்கள் இதை இனிமேல் போட்டு அங்கீகரிக்கவே கூடாது. அதை முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஆட்சின்னா இப்படிதான் போலகுது. கவுன்சிலர்னா 10 வீடு வாங்குவாரு, எம்எல்ஏனா 20 வீடு வாங்குவாரு, ஒரு மந்திரினா ஒரு 5000-10,000 கோடியை கொள்ள அடிப்பாரு, ஒரு தேர்தலில் வேட்பாளராக நிக்கணும்னா 5 கோடி 10 கோடி 50 கோடி ஓணும், இப்படி ஓட்டுக்கு பணம் கொடுக்கணும், இப்படி ஒரு அப்படியே ஜனங்களுக்கு மூளைக்கு அப்படியே புகுத்திட்டானுங்க. அதெல்லாம் இல்லைன்றது இன்னைக்கு தளபதி ஆட்சியில தெரியுது. இதெல்லாம் இல்ல. 1 லட்சம் ரூபாய் பேங்க் பேலன்ஸ் இல்லாதவங்க கூட இன்னைக்கு மந்திரி ஆயிட்டாங்க. காசே செலவு பண்ணாதவங்க எல்லாம் எம்எல்ஏ ஆயிட்டாங்க. அப்ப யாராலையும் முடியும்? ஒரு சாதாரண ஏழை விட்டு புள்ள கூட இனி எம்எல்ஏ ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஒரு குப்பனம் சுப்பனம் கூட ஒரு உயர்ந்த இடத்துல வந்து உட்காரலாம். லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு நிர்வாகம் நடக்கும். அரசு அதிகாரி எல்லாம் பயப்படுவான். ஆளுங்கட்சிக்காரன் ஆட்டம் போட மாட்டான். அப்படி ஆட்டம் போட்டா வெட்ட ஒட்டிடுவாங்க வாழ. இது தளபதி ஆட்சி, இது தளபதி மாடல் அப்படின்னு மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க. இதை நீடிக்க விடக்கூடாது. இது நீடிக்க விட்டா நம்ம எதுக்கு கட்சி நடத்துறது? அப்ப திமுக கழிச்சிட்டு போயிடலாம. கொள்ளை அடிக்காததுக்கு ஒரு கட்சி எதுக்கு? கொள்ளை அடிக்காததுக்கு, ஊழல் பண்ணாததுக்கு, ஊர் பணத்தை கொள்ளை சுருட்டுறதுக்கு இல்ல எதுக்கு ஒரு கட்சி? ஒரு வார்த்தை வச்சுக்குவானுங்க, வெக்கன்னு பேசுவானுங்க. கைது பண்ணாங்க வச்சுங்க, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. மானங்கட்டவனுங்கள, திருட்டு பசங்கள, 1ஆம் நம்பர் திருடனுங்கள, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை. காழ்ப்புணர்ச்சி காரணமாக எங்க நான் தெளிவா கேட்கிறேன், தெளிவா தானே கேட்கிறேன். திருட்டு ரயில் ஏறி டிக்கெட் கூட வாங்காம ஓசி ரயில், திருட்டு ரயில்ல வந்த ஒரு குடும்பம் இன்னைக்கு ஆசியாவிலேயே மிகப்பெரிய பணக்காரனா எப்படி மாறிச்சு? சொல்லு. கலைஞர் கருணாநிதியுடைய குடும்ப சொத்தை எடுத்து நாட்டுடைமை ஆக்கினா தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த கடனை அடைச்சிடலாம். ஒட்டுமொத்த கடனை அடைச்சிடலாம். சிங்கப்பூருக்கு மேல ஆயிடும் தமிழ்நாடு. அவ்வளவு கோடியை கொள்ளடிச்சு வச்சிருக்காங்க. தெரியுமா? எங்க இருந்து வந்தது உங்களுக்கு இதெல்லாம்? நீங்க எல்லாம் என்ன பெரிய மிட்டா மிராசு, பெரிய பெரிய ஜமீன்தார் குடும்பமா? நீங்க எல்லாம் பரம்பரை பரம்பரை ஜமீன் குடும்பமா, ராஜவம்சமா? எப்படி நீங்க இவ்வளவு பெரிய ஆளானீங்க? இப்ப இந்த மக்கள் கேட்கணும் இல்லையா? எப்படி மக்கள் கேட்கிறாங்க, கேட்டதோடு தான் இந்த விளைவு, கேட்டதுடைய விளைவு. ஆமா, நீ எப்படி வந்த? என்ன தொழில் பண்ண நீ? நாங்களும் தான் காலம் போற தொழில் பண்றோம், கஷ்டப்படுறோம், மூட்டை தூக்குறோம், பள்ளம் நோண்டுறோம். என் வீட்டு பிள்ளைன்னா படிச்சிருக்கிறான், என் பிள்ளை MBA படிச்சிருக்கிறான், குழந்தை ராத்திரி பகல் கஷ்டப்படுறான். ஆனா 30,000 ரூபாய் எங்களால முழுசா பார்க்க முடியலையே. ஒரு குழந்தை கழுத்துல வந்த குழந்தை, அந்த இளமை கொடுமையிலும் கொடுமை, இளமையில் வறுமைன்னு சொல்லுவாங்க. ஒரு சவரன் செயின் வாங்கி என் குழந்தை கழுத்துல போட முடியலையே. ஒரு அரசு அவரை கம்மல் போட முடியல. என் பிள்ளை தானே உழைக்கிறான், கஷ்டப்படுறான். அது இன்னும் உங்ககிட்ட மட்டும் அப்படி ஒரு தொழில். எப்படி நீங்க மட்டும் பல ஆயிரம் கோடி கொள்ளடிக்கிறீங்க? ஒரு தீவெல்லாம் விலைக்கு வாங்குறீங்க. அப்ப நீங்க எல்லாம் எப்படி வெக்கங்கிறத சொல்றீங்க? நாங்கெல்லாம் கொள்ளையே அடிக்கல. டே அப்பா சாமிங்களா,
முடியலடா, எங்களால முடியல. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரணும். இனி தமிழ்நாட்டில் லஞ்சம், லாவண்யம், ஊழல் என்ற ஒரு பேச்சு கேடா இருக்கக்கூடாது. இனி தமிழ்நாட்டின் மாநில உரிமை இனி ஒரு நாளும் விட்டு கொடுக்க முடியாது. ஒரு நாள். அது காவிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மேகதாது உரிமையாக இருந்தாலும் சரி, அது முல்லை பெரியாறு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, விட்டு கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டின் உரிமையை இனி விட்டு கொடுக்க முடியாது. அது நடக்காது. ஒரு நேர்மையான ஒரு நல்லாட்சி, தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டு மொத்தமா தளபதி பின்னாடி நிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி கைதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? 100% சார். அவர் தலைமறைவா இருக்கிறார். ஒரு போலீஸ் தேடுறாங்க. ஏற்கனவே அவர் கரூருக்கு பாய்க்கு வச்சிருக்கிறாரு. அந்த கரூர் வழக்கை எல்லாம் அவரை விசாரிக்க வேண்டியது இருக்குது. விசாரிக்கணும். அதை விசாரிக்கணும் தான் மக்களும் ஓட்டு போட்டுருக்கிறாங்க. கரூர்ல நடந்த உண்மை சம்பவம் வெளியே வரணும். புரியுதுங்களா? இப்ப இந்த 35-40 கோடி ரூபாய் பேசிருக்கிறாங்க ஒவ்வொரு எம்எல்ஏக்கும். இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு சதி பண்ணிருக்கிறாங்க. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சியை கவுக்கிறது மிகப்பெரிய சதி திட்டம். இது ஒருத்தனையும் விடக்கூடாது. இது ஒருத்தரையும் விடக்கூடாது. மொத்த பேரும் கைது பண்ணணும். போலீஸ் கஸ்டடி எடுக்கணும். அவங்களை எடுத்து விசாரிக்கணும். எவ்வளவு திமிரு உனக்கு? எங்கிருந்து வர உனக்கு? நீ யார்? நீ எங்கிருந்து வர? 1,74,00,000 பேர் ஓட்டு போட்டிருக்கிறான். ஒரு ஆட்சியை உட்கார வச்சிருக்கிறாங்க. 26 கட்சியை வச்சு நீ ஓட்டு கேட்கிற. 26 கட்சிகள் சேர்ந்து உனக்கு அந்த ஓட்டு உனக்கு அந்த சீட்டு வரல. இங்க 10-12 கட்சி நிக்குது ஒரு பக்கம். இவங்களுக்கு அந்த ஓட்டு வரல, ஒரு சீட்டு வரல. 108 சீட்டு அடிக்கிறாரு. நான் தன்னந்தனி ஆளுன்னு 108 சீட்டு அடிச்சார்ல. 108 சீட் அடிக்கிறாரு. 35% ஓட்டு வாங்குறாரு. தமிழ்நாட்டு அரசியல் வரலாறுல யாரும் பண்ணாத ஒரு சாதனை. 49 பேரறிஞர் அண்ணா கட்சி ஆரம்பிக்கிறாரு. 67 தான் ஆட்சி பிடிக்கிறாரு. 72 புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கிறாரு. 77 தான் ஆட்சி பிடிக்கிறாரு. எம்ஜிஆர் எம்எல்ஏவா இருந்தாரு, பொருளாளராக இருந்தாரு, சிறுசேமிப்புத்துறை துணைத் தலைவராக இருந்தாரு, முதலமைச்சர் ஆனாரு. அண்ணா எம்எல்ஏவா இருந்தார், முதலமைச்சர் ஆனாரு. எம்பியா இருந்தார், முதலமைச்சர் ஆனாரு பேரறிஞர் அண்ணா. கலைஞர் கருணாநிதி எம்எல்ஏவா இருந்தார், அமைச்சரா இருந்தார், முதலமைச்சர் ஆனாரு. ஸ்டாலின் எம்எல்ஏவா இருந்தாரு, மேயரா இருந்தாரு, துணை முதலமைச்சரா இருந்தார், அமைச்சரா இருந்தார், முதலமைச்சர் ஆனாரு. எடப்பாடி பழனிசாமி ஓபிஎஸ் எம்எல்ஏ இருந்தாங்க, முதலமைச்சர் ஆனாங்க. புரட்சி தலைவர் அம்மா எம்எல்ஏவா இருந்தாங்க, எம்பியா இருந்தாங்க, அதுக்கப்புறம் தான் முதலமைச்சர் ஆனாங்க. முதல் முறை எம்எல்ஏ, முதல் முறை முதலமைச்சர். வரலாற்று சாதனை. சட்டமன்றத்துக்கு போகும்போதே முதலமைச்சராக உள்ள போறாருங்க. வரலாற்று சாதனையை நிகழ்த்தி காட்டிய தலைவங்க. வாழும் வரலாறுங்க தளபதி விஜய். வாழும் வரலாறு. ஒரு வரலாற்று சாதனை, சரித்திர சாதனை. சத்தியத்தாய் பெற்றெடுத்த புதல்வனா, ஒரு நேர்மையின் மைந்தனா, ஒரு சாதாரண ஒரு உதவி இயக்குனருக்கு ஒரு மகனாக பிறந்தவன், ஒரு சாமானியனா பிறந்தவன் தமிழ்நாட்டு அரசியலை மாற்றி இன்றைக்கு சரித்திரம் படைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த தரித்திரங்களுக்கு அது பிடிக்கல. ஒட்டுமொத்தமா ஒண்ணு சேர்ந்து இந்த ஆட்சியை வீழ்த்தணும் நினைக்குது. நடக்காது, நிறைவேறாது. நீங்க பாருங்க. இல்ல கரூர் சம்பவத்துல இருந்தே செந்தில் பாலாஜி மீது தனிப்பட்ட வெறுப்புல திரு விஜய் அவர்கள் இருக்காரா? ஏன்னா அங்க கரூர் சம்பவத்தினால தளபதிக்கு நாங்க விஜய் எங்களுக்கெல்லாம் அவ்வளவு கோவம் ஆத்திரங்குதுங்க. அதுதான் சார். தனிப்பட்ட அம்பலம் வீதிக்கு வந்துடுச்சுங்க. செந்தில் பாலாஜி கூட பிறந்த தம்பி தானங்க இந்த பேச்சுவார்த்தைக்கு நடத்திருக்கிறாரு. குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அவங்க டெலிபோன்ல ஆய்வு செய்யப்படும். ஆடியோ ரெக்கார்டு இருக்குது. இந்த ஆட்சியை கவுக்கிறதுக்கு இவங்க பண்ண சதி ஒட்டுமொத்தம் மாட்டீங்கன்னாங்க சார். இதுவரையில மறுப்பு வரல. இன்னும் மறுப்பு தரலான்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிறானுங்க. என்னடா இவ்வளவு தூரம் வந்துடுச்சுன்னு அசிங்கப்பட்டு போயிருக்கிறாங்க. எல்லாரும் ஜெயிலுக்கு போறாங்க. ஒட்டுமொத்தமா சார் திமுக ஆட்சியில் இருந்த அத்தனை மந்திரிகளும் சிறைக்கு போவாங்க பாருங்க. எல்லாம் கொள்ளடிச்சிருக்காங்க. ஸ்டாலின் உட்படவா? நீங்க பாருங்க, பொறுத்திருந்து பாருங்களேன். நீங்க பொறுத்திருந்து பாருங்க, நடக்க போறத பாருங்க. தப்பு பண்ணவன் உப்பு துண்ணவன் தண்ணி குடிக்கணும். தப்பு பண்ணவன் அதுக்கான தண்டனையை அனுபவித்து ஆகணும். மக்கள் பணத்தை கொள்ளை அடிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு இவங்களுக்கெல்லாம் கிடைக்க போற தண்டனை ஒரு பாடமா அமையணும். புரியுதுங்களா? ஒரு பாடமா அமையணும். தளபதி கிட்ட யாரும் தப்பிக்க முடியாது. மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சவன் யாரும் தப்பிக்க முடியாதுங்க. அவனுடைய சொத்துக்களை பறிமுதல் பண்ணி அதை நாட்டோடுமை ஆக்கணும். மக்கள் பணத்தை மக்கள்கிட்டே கொடுக்கணும். எல்லாம் விசாரணை வளையத்துக்குள்ள வருவாங்க. எல்லாரும் விசாரணை வளையத்துக்குள்ள வருவாங்க. நடக்கும் பாருங்க. எல்லா துறையிலும் கூட நடந்திருக்குது திமுக ஆட்சியில. எல்லாம் அதுக்காக தான் மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க இந்த ஆட்சியை. எல்லா துறையில கூட வருவாங்க விசாரணை. அடுத்தடுத்த அமைச்சர்கள் மீது ரைடும் போயிட்டு இருக்கு. இதையே எனக்கு இங்க பழி வாங்குறாங்க அப்படின்னு நான் ஏற்கனவே பேசும்போது சொன்னா இல்லையா? இந்த வார்த்தையை தவிர வேற வார்த்தை தெரியாது. அரசியல் பழிவாங்க நடவடிக்கை தெளிவா ஒரு எஸ்ஐ சொல்றாரு. 25 லட்சம் ரூபாய் நான் சிவசங்கர பிஏ கிட்ட கொடுத்தேன். சிவசங்கர் என்கிட்ட நேரடியாக உன் பிள்ளைக்கு வேலை கன்ஃபார்ம்னு சொன்னாருங்க. வேலை வாங்கி கொடுக்கல போக்குவரத்து துறையில. அப்புறம் நீ அரசியல் பழிவாங்க நடவடிக்கைன்ற ரெக்கார்டு இருக்குது. போராட ரோட்டுக்கு பணம் கொடுத்துருக்கிறான் அந்த படுபாவி, அந்த ஏவா வேலு
ரோடே போடலடா, ஆனா பில்லு பாஸ் ஆயிருக்குது. எவன் அப்போ விட்டு பணம், பணத்தை எடுத்து கொடுக்குற நீ? ரோடே போடலைங்க, ரோடு போட்டதா கணக்கு காட்டி பணம். பல ஆயிரம் கோடி அந்த மாதிரி தமிழ்நாடு போற சாலைகளே போடாம இப்ப குண்டும் குழியுமா ரோடு இருந்ததுல திமுக ஆட்சியில எங்க பார்த்தாலும் பள்ளம் மேடுமா. ஆனா அந்த ரோடெல்லாம் போட்டாச்சு, ரெக்கார்ட்ல ரோடெல்லாம் போட்டாச்சு, பில்லு பாஸ் ஆயிடுச்சு, பணம் வந்துடுச்சு, ஆனா ரோடு போடல. இது எவ்வளவு பெரிய, நாங்க யோசிக்க முடியலங்க இதெல்லாம். கிணறே வெட்டல, அதுக்கான பணம் மட்டும் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் மீண்டும் அந்த வெட்டாத கிணறுல ரொம்ப வண்டல் மண்ணெல்லாம் சேர்ந்துச்சு, கிணறு தூர் வாரணும், அதுக்கு ஒரு பேமெண்ட். போவீங்களா? படத்துல கூட இப்படி பார்த்தது இல்லையா சார்? யாரா நீங்கெல்லாம் இப்படி? ஏங்க நான் தெளிவா கேக்குறேங்க, ரெக்கார்டுங்க. போடாத ஒரு ரோட்டுக்கு பில்லு பாஸ் பண்ணி இருக்கிறாங்க ஏவா வேலு, ரெக்கார்டு. அப்புறம் யாருங்க ஏவா வேலு? யாருங்க? இன்னைக்கு திருவண்ணாமலையே ஏவா வேலுடைய சொத்தா இருக்குதுங்க. எப்படிங்க வந்தது இந்த பணம்? இத்தனை காலேஜ் எப்படி வந்தது? யார் நீ? எனக்கு புரியலையே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொத்து சேர்த்தாரு, அவர் உச்ச நடிகரா இருந்தார். புரட்சி தலைவர் அம்மா சொத்து சேர்த்தாங்க, அவங்க உச்ச நடிகரா இருந்தாங்க, அவங்க வேற லெவல்ல சம்பாதிச்சாங்க. தளபதி கிட்ட இன்னைக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அவர் உச்ச நடிகரா இருக்கிறார். நீங்கெல்லாம் யாரு? எத்தனை படத்துக்கு கருணாநிதி கதவாசனை எதனாரு? அந்த படம் எல்லாம் ஓடிச்சா? பராசக்திட்ட ஒரே எங்கன்னா ஓடிச்சா? அவர் ஏதன படம்லாம் பார்க்க முடியுமா? அந்த படத்தை கூட போற அக்காவை தம்பி வச்சுக்கணும்னு நினைப்பான். மறக்க முடியுமா படம்? அவர் ஏதன படம்லாம் இப்படிதான் இருக்கும், படமே ஓடாதுங்க. அப்புறம் பாலச்சந்தர் சம்பாதிக்கல, பாரத ராஜா சம்பாதிக்கல, பாக்கியராஜ் சம்பாதிக்கல, ஸ்ரீதர் சம்பாதிக்கல, இவங்கெல்லாம் ஓடின படத்தை எடுத்தவங்க. எல்லாம் கொள்ளடிச்ச பணங்க, எல்லாம் கொள்ளடிச்ச பணம். அத்தனையும் சிக்குவாங்க, அத்தனையும் மாட்டுவாங்க. இனி இவங்க 1000 தாளம் போட்டாலும் சரி, தலை கீழே நின்று தண்ணி குடிச்சாலும் சரி, தமிழக வெற்றி கழகத்தின் ஆட்சி இந்த 5 ஆண்டுகள் மட்டும் இல்லை, இனி 1/4 நூற்றாண்டை கடந்தும் இருக்கும். தமிழ்நாடு நல்ல பாதையை நோக்கி பயணிச்சுன்னு, மக்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க, மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க. படிப்படியா நடக்கும். இப்பதான் 40 நாள் தான் ஆகுது. காமராஜர் சொன்னார் அண்ணா ஆட்சிக்கு வந்தப்போ, உடனே நான் எப்படி குற்றச்சாட்டு சொல்ல முடியும்? 6 மாதம் பொறுமையா இருப்பேன். ஏன்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்ல இன்னா வேலை அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும், அந்த வாய்ப்பை கொடுக்கணும்னு பெருந்தலைவர் சொன்னார். சரிங்களா? அந்த ரோல் தான் இவர் எடுத்தார். யாரு? இவர் எடுத்தார். நான் 6 மாசம், பெரிய காமராஜர் இவரு. நான் அப்பதான் சொன்னேன், இவர் பெரிய காமராஜர், நான் 6 மாசம் பொறுமையா இருப்பேன். நீ சொல்லிட்டா நீ காமராஜர் ஆயிடுவியா? சொல்லு. நீ சொல்லி 6 மணி நேரம் உன்னால பொறுக்க முடியலையே. பொறுக்க முடிஞ்சதா? அரிப்பு தாங்க முடியல, அரிப்பு தாங்க முடியல. ஐயோ என்னால முடியலையே, தாங்க முடியல. சரியா? அவரு காமராஜருக்கு அதுல எதிர்பார்ப்பே கிடையாது. அது ஒரு வேலை, அது வேலை இல்லை, போயிட்டாரு. ஆனா உங்களுக்கு எதிர்பார்ப்பு, உங்களால தாங்க முடியல. புரியுதுங்க தம்பி? ஆக இப்பதான் தளபதி வந்திருக்கிறார், வந்து 40-50 நாள் தான் ஆகுது. சரிங்களா? படிப்படியா அத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஏற்படும். அத்தனை பிரச்சனை தீர்வு ஏற்படும், படிப்படியா நடக்கும். சொன்ன வாக்குறுதி அத்தனையும் நிறைவேற்ற தளபதி பாடுபடுவார், நிறைவேற்றி காட்டுவார். மக்களும் அதை புரிஞ்சுக்கினாங்க. எல்லாமே நல்லதா தான் நடக்குது. எங்க போனாலும் பேசுறாங்க சார். ஒரு மார்க்கெட்டுக்கு போனாலும் சரி, ஒரு வண்டியில எங்கன்னா, ஒரு ஆட்டோல எங்க போனா பேசுறாரு சார். நான் யாரோ மாதிரி பேச போனா கூட அவங்க சொல்றாங்க, சார் கவர்மெண்ட் நல்லதானே சார் போகுது, ஆட்சி நல்லதானே சார் இருக்குது, மக்கள் விரும்புறாங்க, இந்த ஆட்சி நல்லதானே இருக்குது. இவனுங்க சொல்லிக்கிட்டு தான் சார் இருப்பாங்க, இவங்களுக்கு வேற வேலை கிடையாது, இவனுங்களுக்கு வேற வேலை கிடையாது. ஆட்சி சிறப்பா இருக்குது, ஆட்சி நல்லா இருக்குது. புரியுதுங்களா? சரியா நடக்கும், கரெக்டா நடக்கும். சரியான ஆட்களை தான் தளபதி தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. இந்த கட்சியை கட்டமைப்போடு எங்கள் பொதுச் செயலாளர் கூட்டின்னு போறாரு. சரிங்களா? பொதுச் செயலாளர் வந்து ஒரு அசுர பலம் தளபதிக்கு, ஆனந்தன் இருக்கிறார ஒரு அசுர பலம் தளபதிக்கு, எல்லாம் சரியா போயிடுது. சரிங்களா? அதனால ஒன்றும் பண்ண முடியாது. நீ விஜயபாஸ்கர் பேசும்போது கூட சொன்னாரு, அவரு புசி ஆனந்த் இல்ல பிஸி ஆனந்த் அப்படின்னு. எப்ப அதாவது அவர் எப்படி சொல்றதுன்னு தெரியாதுங்க, பயங்கரமான உழைப்பாளிங்க. நான் அவரை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கும். அவர் தூங்குவாரா தூங்க மாட்டாரா? மிஞ்சி தூங்கினா 3 மணி நேரம் 4 மணி நேரத்துக்கு தூங்க முடியாது. அங்காளம்மனுடைய பயங்கரமான பக்தன், அங்காள பரமேஸ்வரிக்கு பயங்கரமான பக்தன். அவர் என்ன கேட்டா அவரை மாதிரி யாரும் சாமி கும்பிட முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு பக்தி. தூங்குவாரா தூங்க முடியாது, அந்த அளவுக்கு உழைப்பு உழைப்பு உழைப்பு. ஆனந்தன் கிட்ட என்னடா கத்துக்கணும்னா,
முதல்ல ஆனந்தன் கிட்ட கத்துக்க வேண்டியது விசுவாசம். முதல்ல கத்துக்க வேண்டியது விசுவாசம். விசுவாசம் தளபதிக்கு இந்த மாதிரி ஒரு விசுவாசி கிடைக்க அவர் எப்ப புண்ணியம் பண்ணாரோ எந்த ஜென்மத்திலும், அப்பேற்பட்ட ஒரு விசுவாசி. தூங்கும் போது இல்ல, ஆனந்தனுடைய நாடி நரம்பு புத்தி அத்தனை எல்லாமே அவருடைய இருதயம் அவருடைய இயக்கம் அத்தனையும் தளபதி 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 விஜய் 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 தளபதி. இதுதான் ஆனந்தன், இதுதான் ஆனந்தன். அதனாலதான் அவர் தனக்கு அடுத்த ஸ்தானத்தை அவர் வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? அவ்வளவு ஒரு கட்டமைப்பு, அவ்வளவு, அதாவது காலம்பூரா அந்த மன்றத்துல இருந்து கஷ்டப்பட்ட ஒருத்தரையும் விட மாட்டார். நான் கண் கூட பார்த்தேன், ஒருத்தரும் விட மாட்டார், ஒருத்தர் விட மாட்டார். யாராவது புதுசா வந்து எதனா கேட்பாங்க, நான் பார்ப்பேன், கேட்பாங்க, யாருன்னா கேட்பாங்க, கேட்டு பதவின்னு பார்க்கலாம் பார்க்கலாம். 30-33 வருஷம் எதை பத்தியும் பாடாத தளபதி இவ்வளவு தூரத்துக்கு வருவாரு, முதலமைச்சர் ஆவாருன்னு எதுவுமே தெரியாத, அவன் போஸ்டர் ஒட்டி ஸ்டார் கட்டி தியேட்டர்ல விசில் அடிச்சு கைத்தட்டி ரசிகர் மன்றத்துல இருந்து மக்கள் இயக்கத்துக்கு வந்து அவன் இவ்வளவு கஷ்டப்பட்டான். அவனெல்லாம் என்ன பண்ணலாம்? ரோட்ல விட்டுலாமா? அது எப்படிங்க முடியும்? எல்லாரும் இணைஞ்சு பண்ணலாம். நீங்களும் வந்திருக்கிறீங்க, காலம்பூரா தளபதி எப்படி இன்னும் ஆவாருன்னு தெரியாத காலம்பூரா கஷ்டப்பட்ட ஒரு கூட்டங்குது, இணைஞ்ச மாதிரி பண்ணலாம், எல்லாம் செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். கரெக்டா இருப்பார். ஒரு ஆச்சரியமா இருக்கும் அவரை பார்க்கும்போது. நிறைய அவர்கிட்ட கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. ரொம்ப அருமையான ஒரு மனிதர், ஒரு நேர்மையான மனிதர் தளபதி கிட்ட இருக்கிறார். அது பெரிய பலம் இருக்கும். அண்ட் இறுதியா சார் 10ஆம் தேதி வந்து கரூர் போறாரு, அது சம்பந்தமா ஏதாச்சும் ஒரு விஷயம்? ஏன்னா அவருடைய அரசியல் அங்க முடிஞ்சிச்சு அப்படின்னு கரூருக்கு போகணும்னு அவருடைய கனவு. அந்த மக்களை போய் சந்திக்கணும், அந்த மக்களுக்கு ஆறுதல் சொல்லணும். ஏங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த உயிரிழந்த மக்கள் அவங்களுடைய குடும்பத்தாரெல்லாம் வரும்போது அவங்க கிட்ட மன்னிப்பெல்லாம் கேட்டாருன்னு அந்த குடும்பத்துல கூட சொன்னாங்க. எங்க காலில் விழுந்தாருங்க, அவரு என்னங்க பண்ணாரு, எங்க காலில் வந்து நான் மன்னிச்சிருங்க சொன்னாரு. அரசியலை நான் இந்த சினிமாவில் தாங்க பார்த்துருக்கோம், அதுவும் தெலுங்கு படத்தில் தான் பார்த்துருக்கோம். இந்த மாதிரிலாம் ஒரு உயிரிழப்புகள்லாம் கூட ஏற்படுன்றது எந்த அளவுக்கு திமுக சதி பண்ணுமான்றத அந்த அந்த கரூர்ல தான் நானே பார்த்தேன். இப்படியெல்லாம் கூட சதி பண்ணுவாங்களா? ஏதோ 1-2 கொலை பண்ணுவாங்க, இப்படியெல்லாம் கூட நடக்குமா? இது என்ன அது இவ்வளவு பயங்கரமா போகுது? அப்ப அன்னைக்குதான் நான் தமிழக வெற்றி கழகத்துல இணையணும்னு நான் முடிவெடுத்தது அன்னைக்குதான். அந்த கரூர் சம்பவம் தான் என்ன தளபதி கிட்ட கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்ல பேச ஆரம்பிச்சேன். இப்படி எல்லாம் கூட பண்றாங்களே, ஐயோ இது என்ன இவ்வளவு அநியாயமா இருக்குது அப்படின்னு. புரியுதுங்களா? ஆக அவர் போய் பார்க்கணும், அந்த மக்களை போய் பார்க்கணும், அவங்கள வாரி அணைக்கணும், அந்த வேதனை அவருக்குள்ள இருக்குது. ஆனா திமுக ஆட்சியில அதுக்கான சாத்தியக்கூறு அவருக்கு ஏற்படல. பாதுகாப்பு பிரச்சனை. இந்த பிரச்சாரத்தில் அவர் பல இடங்களுக்கு போயிருக்கணும், ஆனா பல இடங்கள்ல சதி பண்ணாங்க. கரூரை போல இன்னொரு சம்பவத்தை நடத்தி காட்டணும்னு துடிச்சது திமுக கவர்மெண்ட், துடிச்சது. திருப்பூர்ல எல்லாம் அவர் போலீஸ் பாதுகாப்பு இருக்கிற இடத்துக்கு போனார். சில மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா, திருப்பூர் நினைக்கிறேன், சில மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாம் ஒட்டுமொத்தமா விட்டுட்டு விலகிட்டாங்க. ஒரு அசம்பாவிதம் நடக்கணும், மேல இருந்த ஆர்டர் விலகினாங்க. தளபதி உஷாரா என்ன பண்ணாரு, குளத்தூர்ல கூட வில்லிவாக்கம் போவதே போயிட்டாரு. சதி பண்றாங்க, மேலும் மேலும் என்ன சிக்க வைக்க பண்றாங்க இவங்க. தளபதி சிக்கிறதுக்காக ஒரு என்னைக்குமே பயப்படலங்க. மக்கள் உயிர் போகுது. தளபதி தான் உட்கார்ந்து சொன்னாருங்க கரூர் சம்பவம் நடந்தப்போ, என் கட்சி தொண்டனை எதுக்கு நீ கஷ்டப்படுத்துற, இங்கதான் என் வீட்டுல தான் இருக்கிறவா, என்னை வந்து கைது பண்ணுனார். சிங்க நிகர் தலைவங்க, ஒரு பெரிய சிங்க நிகர் தலைவன், ஒரு ஆன்மமிக்க தலைவனின் கரங்களிலே தமிழ்நாடு பாதுகாப்பாக இருக்கிறது. இனி நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். நன்றி சார்.